நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று முதல் 2 நாட்கள் ரெட் அலர்ட். தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. நீலகிரி கோவை மாவட்டங்களில் தயார் நிலையில் பேரிடர் மீட்பு குழுக்கள். ரெட் அலர்ட்டால் 2 மாவட்டங்களில் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நீலகிரியில் தொட்டபெட்டா பைன் சோலை அவலாஞ்சி லாம்ஸ்ராக் சுற்றுலா தலங்கள் இன்று மூடல். ரெட் அலர்ட்டால் உதகை படகு இல்லம் பைக்காரா படகு இல்லத்தில் படகு சவாரி ரத்து. நீலகிரியில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் மக்கள் இன்று மாலை 4 மணிக்குள் இருப்பிடங்களுக்கு திரும்ப வேண்டும். பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ளவும் அமைச்சர் சுவாமிநாதன் அறிவுறுத்தல். கோவையில் மழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி அறிவிப்பு. அதி கனமழையின் போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் மரங்களுக்கு அடியில் மக்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டாம். காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் மின்கம்பிகள் உள்ள பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என நீலகிரி ஆட்சியர் அறிவுறுத்தல். வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. தமிழகத்தில் தற்போது வரை இயல்பை விட 92% கூடுதலாக மழை பதிவு. கேரளாவில் காசர்கோடு கண்ணூர் கோழிக்கோடு வயநாடு மலப்புரம் மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். தென்மேற்கு பருவமழை எதிரொலியாக 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது கேரளா அரசு. கண்ணூர் காசர்கோடு கோழிக்கோடு இடுக்கி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் குவாரிகள் செயல்பட தடை. கேரளா மற்றும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பு. ஒரு வாரத்திற்கு முன்பே பருவமழை தொடங்கியதால் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தூத்துக்குடி பாம்பன் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை கடலூர் நாகை புதுச்சேரி உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் கூண்டு ஏற்றம். தலைநகர் டெல்லியில் பலத்த சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. கொட்டி தீர்த்த கனமழையால் டெல்லியின் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக காட்சி வாகன ஓட்டிகள் அவதி. வளர்ச்சியடைந்த பாரதமே ஒவ்வொரு இந்தியரின் இலக்காக இருக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சியடைய பாடுபட வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. நாட்டின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி பேச்சு. சாமானியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று முதல்வர்களுக்கு அறிவுறுத்தல். பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்காக பிரதமரை பாராட்டிய முதல்வர்கள்.
ஆபரேஷன் சிந்தூர் நீண்ட கால நடவடிக்கையாக இருக்கும் என்று முதல்வர்களிடம் பிரதமர் மோடி உறுதி. மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% வழங்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்திற்கான கல்வி நிதியை உடனே விடுவிக்க நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தல். கங்கையைப் போலவே காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகோள். டெல்லியில் பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்கவும் புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் தரவும் வலியுறுத்தல். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க பிரதமரிடம் கோரிக்கை வைத்ததாகவும் முதல்வர் பேட்டி. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையை 8 வழி சாலையாக மேம்படுத்தவும் பிரதமரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு டாஸ்மாக் கொள்ளை கொடியை எடுத்து சென்றுள்ளார். வெள்ளை கொடி, காவி கொடி குறித்த மு.க. ஸ்டாலின் பேச்சுக்கு தமிழிசை பதிலடி. உலகின் 4வது பொருளாதார நாடாக இந்தியா மாறியதாக நிதி ஆயோக் சிஇஓ சுப்பிரமணியம் அறிவிப்பு. சர்வதேச நிதியத்தின் தரவுகளின்படி இந்தியா ஜப்பானை முந்திவிட்டதாக விளக்கம். கேரள மாநிலம் கொச்சி அருகே சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியதால் பரபரப்பு. கப்பலில் இருந்த 21 பேர் பத்திரமாக மீட்பு. எஞ்சிய 3வரையும் மீட்கும் பணிகள் தீவிரம். கடலில் மூழ்கிய கப்பலில் கந்தக எரிபொருள் உள்ளதால் மீனவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கடலிலோ அல்லது கடற்கரையிலோ எண்ணெய் அல்லது கண்டெய்னர்களை கண்டால் தொட வேண்டாம் என அறிவுறுத்தல். அமலாக்கத்துறை மூலம் மத்திய அரசு அச்சுறுத்த நினைத்ததாக துணை முதல்வர் உதயநிதி குற்றச்சாட்டு. ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்றும் பேட்டி. புதுக்கோட்டையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சால்வை அணிவிக்க வந்தவரின் பணம் 50,000 ரூபாய் பறிபோனதால் பரபரப்பு. பணத்தை பறிகொடுத்த அரசு வழக்கறிஞரும் அவரது மனைவியும் கதறி அழுத சோகம். கடன் வாங்கிட்டு வந்தாருண்ணே. தம்பி கல்யாணத்துக்காக பிரச்சனையா வராது. தளபதியா பார்க்க வர தமிழகத்திற்கு அநியாயங்களை செய்யும் மத்திய அரசு கீழடியில்தான் நாகரிகம் தோன்றியது என சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சபாநாயகர் அப்பாவு தாக்கு. தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதற்கான காரணம் தெரியவில்லை என அன்புமணி ஆதங்கம். 1 மாதமாக மன உளைச்சலில் இருப்பதாகவும் வேதனை. நகை கடன்களுக்கான புதிய வழிமுறைகளை திரும்ப பெற வேண்டும். ரிசர்வ் வங்கிக்கு தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தல்.
தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அய்யூப் சாஹிப் காலமானார். தலைமை காஜி சலாவுதீன் மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நள்ளிரவுடன் நிறைவு. மே 29 முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பங்களில் திருத்தங்கள் செய்ய அனுமதி. மத்திய அரசு வழக்கறிஞர்களுக்கான சேவைத் தொகையை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சென்ட்ரல் நோட்டரிக்காக 7500 வழக்கறிஞர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தனியாருக்கு சொந்தமான மில்லில் சட்டவிரோதமாக தங்கி வேலை செய்து வந்த வங்க தேசத்தினர் 29 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். பிரதமர் மோடி தலைமையில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்கள் கூட்டம். மோடி அரசின் 3வது பதவிக்காலத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு, எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசனை. மியான்மர் கடற்பகுதியில் ரோஹிங்கியா அகதிகள் படகுகள் கடலில் கவிழ்ந்த விபத்து. இருவேறு விபத்துகளில் 427 ரோஹிங்கியா அகதிகள் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் நீடிப்பார் என அறிவிப்பு. முகமது யூனிஸ் பதவி விலக உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் முக்கிய முடிவு. யுக்ரைன் மீது 7 மணி நேரம் தொடர் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. யுக்ரைனில் 13 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் காயம். இந்தியாவின் பல பகுதிகளில் எக்ஸ் வலைதளம் முடங்கியதால் பயனர்கள் அவதி. டேட்டா சென்டர் செயலிழப்பு சிக்கல்களை சந்தித்து வருவதாக எக்ஸ் தரப்பில் விளக்கம். பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் டெல்லி அணி த்ரில் வெற்றி. ஆறுதல் வெற்றியுடன் ஐபிஎல் தொடரை நிறைவு செய்த டெல்லி கேபிட்டல்ஸ். ஐபிஎல் தொடரில் சென்னை குஜராத் அணிகள் இன்று பிற்பகல் பல பரீட்சை. முதல் 2 இடங்களை தக்க வைக்க குஜராத் அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம். ஐபிஎல் தொடரில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் ஐதராபாத் கொல்கத்தா மோதல். ஆறுதல் வெற்றியுடன் நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து விடைபெற இரு அணிகளும் ஆர்வம். 6 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஸ்ரீகாந்த். சாம்பியன் பட்டத்தை வெல்ல இறுதிப் போட்டியில் சீன வீரருடன் இன்று பல பரீட்சை. ஜெனீவா ஓபன் டென்னிஸில் நோவாக் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம். ஒற்றையர் பிரிவில் 100வது சாம்பியன் பட்டத்தை வென்று ஜோகோவிச் சாதனை. முதலமைச்சர் ஆவதற்காக தான் அரசியலுக்கு வரவில்லை என கமலஹாசன் விளக்கம். எம்எல்ஏ எம்பி எல்லாம் தனக்கு புரியாது என தக்லீஃப் இசை வெளியீட்டு விழாவில் பேச்சு.